இந்த பாடல் மிருதங்காச கொண்டிருக்கும் அருமை தம்பி பாண்டியன் அவர்களுக்காகவும் எனது அருமை தம்பி உடன்புற சகோதரர் கரூர் பிரகாஷ் அவர்களுக்காகவும் இந்த பாடல் சமர்ப்பணம். தென்மதுரை வைகிறது தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகிறது தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்ந்தது பொன்மலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வாடும் போலே ஆடும் பாதம் என்பதுரை வைகிறது தினம் பாடும் தமிழ் பாட்டு. என்பதுரை வைகிறது பொன்மலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வாடும் போலே ஆடும் பாதம் என்பதுரை வைகிறது தினம் பாடும் தமிழ் பாட்டு. என்பதுரை வைகிறது. நன்றி 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 நன்றி. Thank you.
மைந்தனான தெய்வம் கோவில் கொண்ட தெய்வம் கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைகள் தீர்க்கும் தெய்வம் சந்தனமும் சங்கு சங்கம் தங்கி நின்ற தெய்வம் சங்கு சங்கம் தாங்கி நின்ற தெய்வம் அரங்கவாணி என்று பெயர் பெற்ற தெய்வம் அரங்கவாணி என்று சீர்பூத்த மர்மத்து திகழ்தலவத்தன் தேவர் சமீட்ப பார்பூத்த அயோத்தின் தாசர்தின உத்திரலங்கை கேகுங்கால் ஆர்பூத்த கடலடைப்பான் விக்கிரங்க உராதமுன் நட்சித்தேதும் நீர்பூத்தவள உப்பூர் வெயிலுகந்தவனாக எழுதவளை வளர்த்திக்கொண்டு அல்லல்வோம் வல் வினைவோம் அன்னை வயிற்றிப்பட தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் எல்லா வல்ல செல்வ கணபதியை கைதுதற்கின்ற வண்ணம் இன்றைக்கு எல்லா நாட்களையும் விட அம்பாள் நேர காட்சிக்கிறதுனால அம்பாளை பற்றி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவள்ளி கற்பகவள்ளி மதுரம் பழகிய அழகிய
மறப்பேன் மகிழகை மறப்பேன் அவள் முகம் பார்த்த பின் இனி நான் பிறவேன் மறப்பேன் மகிழகை மறப்பேன் அவள் முகம் பார்த்த பின் இனி நான் பிறவேன் கதையும் எழுமும் சமைத்தவள் அவளே இடையில் மலர் பாவாடை அடைமகள் மேனி மகரந்த ஓடை மரகத இடையில் மலர் பாவாடை அடைமகள் மேனி மகரந்த ஓடை மறந்தர எழுந்தோம் நாரதமுனிவர் சொன்ன இடம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அடாடாடா, என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு, எடுத்த விட்டு பெண்ணழகு என்ற வகையிலே எங்கு பார்த்தாலும் பசை பூத்து குலுங்குகிறது. ஆமா, நீளமலாம் நீர் பருகி பாய நெடுமரம் போல் திணை கதிர்கள் ஆடிய சாய பாடும் பறவையினம் பறந்துமை போட அடாடாடாடா இணை தேட இக்காட்சியைத்தான் காண்பதற்கு கண்கள் கொடி வேண்டுமே. அசைந்தாடும் மலர் செடிகள் நீரோடை பார்த்தால் எப்படி இருக்கிறது. இந்த இடைவிழா இருக்கின்ற பொழுது இதன் உள்ளே இருப்பவர்கள் மிக அழகாத்தான் இருக்க வேண்டும். சுற்றி பார்க்கலாமா? ஆடோளம் சோ ஆகா எப்பேற்பட்ட காணும், இப்பேற்பட்ட காணத்தை இந்த பகுதியிலே காணும். மகரையால், பேரையால், சகோடியால், செங்கோட்டியால், உள்ளாங்குழல் சொல்லக்கூடிய ஐவகை யாழ்களை பற்றியெல்லாம் குரல் இருக்கிறது. காத்துக்கு அதுக்கும் சில்லென்று போடுங்க. இவளை பார்த்தால் எப்படி இருக்க தெரியுமா? சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றார். நெடுந்தூரம் நிலைக்குமோ
செந்தமிழ் தேன் மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை செந்தமிழ் தேன் மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் பைங்கனி இதழில் பழரசம் தருவாய் பருகிட தலை குனிவார் கடலில் கொண்டு கரைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ நிலாவின சிரிக்கும் மலர்கொடியார் நிலாவின சிரிக்கும் மலர்கொடியார் பைங்கனி இதழில் பலரசம் தருவார் பருகிட தலை குனிவார் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிட செய்யும் தமிழ் தேன் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியார் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் இவன் பருகிட தலை குனிவார் இவன் பருகிட தலை குனிவார் கொட்டுகின்ற அருவிகளும் மொட்டுவிட்டு மலர்தாவி மெட்டுக்கட்டும் குருவிகளும் பார்த்த இடங்களெல்லாம் பனி தூங்கும் காடுகளும் ஓங்கி நிற்கும் மரங்களை தாங்கி நிற்கும் மலைகளும் மலை மேல் குதித்தாடும் மான்களும் நதி அலைமேல் குதித்தாடும் மீன்களையும் பார்த்தால் அடாடாடாடா பார்ப்பவர் கண்ணே கவரும் போல் இருக்கிறது. ஆமாமா பண்ணு பார்க்க முடியல. பார்ப்பவர் கண்ணே கவரும் என்றால் பார்ப்பதற்காக வந்த நம் கண்ணை கவருக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும். கண்டிப்பா இந்த இடத்தை பார்த்தால் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல்கள் தோறும்
வேதனை இருக்கும்னாங்க. வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து வர்றது வாழ்க்கை இல்லை. ஒரு சாலையிலே வண்டி போனால் அந்த வண்டி தறிகட்டையில் எங்கே வேணாலும் போனால் ஓடுனா ஊர் போய் சேருமா? சேராது. அதுபோல தான் வாழ்க்கையும். நேரான வழியில் இருந்தால்தான் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அதனால் மனிதர்கள் எல்லாம் பொழுதன்னைக்கு உழைச்சி அதில் வர்ற காசையெல்லாம் குடித்து அழித்து உடம்பும் பாழா போய் உள்ளமும் பாழா போய் எத்தனையோ பேர் கள்ளக்குறிச்சி போயிருக்கா இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் எல்லா மக்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல அன்னை அபிராமி கிருவியினாலே இந்த நேரத்தில் எல்லாரும் இன்புற்று வாழணும். என்ன செய்யணும்? நல்லா உழைக்கணும். உழைச்ச காசை பக்குவப்படுத்தணும். உடம்புக்கு நல்ல ஓய்வு எடுக்கணும். ஒருத்தன் எத்தனையோ கோடி சொந்தக்காரன் பணம் 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 அலைஞ்சு பணத்தை சேர்த்துப்பிட்டேன். அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்காமல் ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன். பல கோடி பணம் இருக்குது. யாராச்சும் இந்த வழியை எடுத்துக்கிட்டு எத்தனை கோடி வேணும் வாங்கிக்கணுங்கன்னு கேட்டால் யாருமே வாங்க முடியல. கடைசியில் எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுரா, உடம்பு நல்லா வச்சுக்கடா, அப்போ நல்லா நிம்மதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா நல்லா உழைக்கணும், நல்ல ஓய்வு எடுக்கணும், நல்ல பொருளை சாப்பிடணும். கழித்தானை காரணம் காட்டுதல். வீட்டிலேயே உழைக்கணும், காட்டிலேயே உழைக்கணும். ஆமாம். ஆகையினாலே இந்த இடத்தை பார்த்தால் இவளை நினைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? நகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி பெண்ணொருத்தி முன்போல இன்னொருத்தி ஏது நிலவு
அழகோடு விளையாடும் அற்புதமான பெண்ணை பார்த்தார். வர்ணிக்கலாம்னு நினச்சா கூட வாழ்நாள் முழுதும் வர்ணிக்கலாம் போல இருக்குது. ஆமாம். இப்படி வர்ணிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை பார்க்க முடியாமல் போன பொருள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆகையினாலே ஆமாம் அதை விளையா போச்சே ஐயா. ஹலோ இது கெயின் முட்டுவீங்க. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு பூஜையிலும் நீதானோ வெள்ளாவாரம் பூதானோ நடைத்தேதானோ சழங்கைகள் தரும் இதை தேர்ந்தான் மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தோப்பு பூஜையிலும் நீதானோ வெள்ளாவாரம் பூதானோ நடைத்தேதானோ சழங்கைகள் தரும் இதை தேர்ந்தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்ப தொப்பு கோயிலும் நீதானோ. நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினான். நீரோடு போலவே நீதான் ஓடிவா. மழையோசையே காதிலே சிந்து பாடும். பழுங்கிட்டினையோ அரும்பொழியோ குலுங்கி வரும் இடையில் புரளும் கடையில் மயக்கும் பருவ மழை பொழியும். மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்ப தொப்பு கோயிலும் நீதானோ. வெள்ளாவாரம் பூதானோ நடை தேர்ந்தானோ நழங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்ப தொப்பு கோயிலும் நீதானோ. மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகில் மங்கை ஒரு கங்கை நதி உலகில் சொல்லும் விழுதேந்தான் அள்ளும் கரமான்தான் மஞ்சி கொடி மஞ்சம் அதில் வருவான் சுகமே வருவான் சுகமே தருவாள் மதியேன் தன் காவியம் பண்பாடிடு பெண் ஓவியம் என் தாமரையே. மேலாடை மாங்கனி அதை நாடும் வேளையில் நீதானே வாகடி அதைதான் வேலையில். ஒரு கோடியே ஆசையே வாங்குமோ. கரும்பு புயலோ உரும்பு மொழியோ இளமகனும் பருவ நெருப்பை அழைக்கும் பருவ மழை பொழியும். ஆண்டோலை கிளிதானோ ஆண்டானோ வெப்பந்தோப்பு கோயில் நீதானோ வெள்ளாவாரம் பூதானோ நாடை தேர்ந்தானோ கழங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்ப தொப்பு கோயிலும் நீதானோ. இவளை பார்த்தால் பா ஆடியிலே பிறவாத அலைமகளோ ஆடியிலே பிறவாத அலைமகளோ ஏழிசை பயிலாத கலைமகள் என்ற வரைக்கும் தோன்றது அல்லவா.
ஆலியிலே பிறவாத அலைமகளோ ஏழிசையை பயிலாத கலைமகளோ புலிநடம் புரியாத மலைமகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ சுமந்து வரும் தென்னை மரம் மள்ள சுமந்து வரும் தென்னை மரம் மள்ள இனமேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் மள்ள மங்கும் மீன் பாயும் நீரோடு மங்கும் மீன் பாயும் நீரோடு சொந்த ஏது சொல்ல அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ தத்தி வரும் நடையினிலே பிறந்தது தான் காலமோ தத்தி வரும் நடையினிலே பிறந்தது தான் காலமோ சாவி வரும் கைகளிலே பிறந்தது தான் பாவமோ தத்தி வரும் நடையினிலே பிறந்தது தான் காலமோ சாவி வரும் கைகளிலே பிறந்தது தான் பாவமோ தெய்வ மகள் வாய் திறந்து ஒளிப்பதுதான் காணவோ தெய்வ மகள் வாய் திறந்து ஒளித்ததுதான் காணவோ இத்தனையும் சேர்ந்ததுதான் இயல்கையானவோ. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா
காலம் காரியக்கேடு. யாரோ ஒருவன் அங்கும் குழாவிக் கொண்டிருக்கிறான். அவன்தான் காவலாக இருப்பானா என்று பார்த்தால் ஒன்றும் தண்டுபடுமா? இல்ல அப்படியா? ஆகையினாலே வருகிறவன் தண்டு விடுகிறவனா, தண்டா தண்டு ராசா என்று பார்க்கின்ற பொழுது நாரத மாதிரி சொன்னது போல ஒரு மானியத்தை செல்வதோர் சென்று வாங்க 2 பேரும் வினோதத்தில் பணம் புரிந்து அன்னவளை கூடி கடி மனம் புரிந்து திருக்காய்ச்சல் காலகட்டத்திற்கிறாளே 2 பேருமே அவங்களே ஆமா. போகுது பாரதி வேகவதை வருமா? நல்லா இருக்குல்ல? யாரடா பயலே, யாரடா பயலே, சும்மா சங்கீதம் சாம்பிராட்டு அதெல்லாம் கேளு. சரி என்ன ஒவ்வொரு ஆளாக எழுப்பி உட்கார வச்சுட்டு எவ்வளையே பாத்தியா? ஆனால் நீங்கள் உங்கள் கை வண்ணம் வாய் வண்ணம் பட்டா எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்களே. சரி சரி அது இருக்கட்டும். என்ன இப்படி போகுது வரணும் போனீங்களே? ஆமா அது இருக்கட்டும் சொன்னீங்களே, எது இருக்கட்டும் நினைக்கிறிய? இல்லை இந்த விஷயம் இருக்கட்டும். இல்ல அது இருக்கட்டும் சொன்னீங்களே, எதோ இருக்குன்னா சொல்றீங்க. ஓ ஏதோ இருக்கு கண்டு. ஆமா ஆமாம் இங்கே இருக்கு. என்ன இருக்கு? இது இருக்கு, கொம்பு தேன் இருக்கு. கொம்பு தேன் மட்டும் இருந்தா போதுமா? பொந்து தேன் இருக்கு. அது இருக்கா? உங்களுக்கு எந்த பொந்து தேன் எப்படி இருக்கு, கொம்பு தேன் எப்படி இருக்கு ருசி? கொம்பு தேன் எப்படி இருக்கு? ருசி நல்லா இருக்கும். இனிப்பா தித்திப்பா? ஆமா. கொம்பு தேன் இந்த பொந்து தேன் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் லேசா வளவளப்பா இருக்கும், புளிப்பா இருக்கு. உங்களுக்கு புளி பிடிக்குமா இனி பிடிக்குமா? இல்ல ஒரு சில சமயம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற பிடிக்கும். சில நேரத்தை புளி பிடிக்கும். ஆமா சில சமயம் பழைய கஞ்சி குடிக்கும் போது புளி பிடிக்கும், சுடுசோறு பிடிக்கும் போது இனிப்பு பிடிக்கும். சரி கொம்பு தேன் எடுக்கணும்னா மரத்தில் ஏறலாம். ஆமா. பொந்து தேன் எடுக்கணும்னா அது வந்து பொந்துக்குள்ள போகணும். எந்த பொந்துக்குள்ள போவீங்க? புளிய பொந்து, பெரிய மலை பொந்து உடச்சி எடுக்கணும். ஆமா. கையை விட்டா குழவி அடிச்சு போறேன். ஆமா. சரி இவ்வளவு வரமா பேசுறீங்களே, சோத்துக்கு என்ன திங்கிறிய? சும்மா தாங்க இருக்கேன். ஐயா இந்த இடத்த பார்த்தா நஞ்சு இல்லாம தெரியல. நஞ்சையில மட்டும்தான் நெல் விளையும். தண்ணிக்குள்ள விளைய தண்ணி நிக்கிறதுல விளையில பயிர் நெல் மட்டும்தான். மற்ற பயிர் வகை தனி வகையெல்லாம் அழுகி போயிடும். அது இடத்த பார்த்தா ஒரே சமமா தெரியல, தாவு மீடா இருக்கு. சரி இப்ப தாவு மீடா இருக்கிறனால இதுல தண்ணி நிக்காது, நெல் விளையாது. நெல் விளையாட்டாலும் சோறு சாப்பிடலாம். ஆமா. நெல் விளையாட சோறு சாப்பிட முடியாது. சோத்துக்கு என்ன பண்றீங்க? நாங்க சோறு சாப்பிடறோம் இல்ல, நாங்க தேனு திணை மாவு அது மாதிரி தான் சாப்பிடுறோம். கிழங்கு எடுத்து சாப்பிடுறோம். கிழங்கு. ஆமா. சரி இப்ப நான் புகுதான் வரும்போது உள்ள சத்தம் கடிச்சு சடச்சடன்னு, அது தெரியாது. ஏதாவது மூத்திரம் பெஞ்சிருப்பாங்க தெரியாது. போங்க என்கிட்ட. சடச்சடன்னு அருவி கொட்டுச்சு. ஓ அதுவா? அதுல சோன்னு சோ போட்டாங்களே. தமிழ்நாட்டில் ஒரு அருவிலையும் தண்ணி வரல. சரி அருவியை பூரா பேத்துட்டாங்க. மழை இருந்தா உள்ள அருவியில் தண்ணி வரும். சரி மழை பூரா அடிச்சு பேத்திட்டாங்க. பேத்த மேல போக இருக்கிற மலையில் இருந்தாலே போதும் ஐயா. அப்படி இல்லை ஒரு உசுறு போனாலும் போனது தானே. ஒருத்தரை கொண்ட தானே படலை காப்பாற்றலாம். ஓ அப்போ இந்த மழையை அடுத்தாதான் நம்மளெல்லாம் காப்பாற்றலாம். ஒரு பேருந்தில் போகிறோம், அதில் 60-70 பயணி இருக்காங்க. ஆமாம். ஒருத்தனை முட்டி கொல்லணும்னா ஒரு சைக்கிளில் ஒரு கர்ப்பசதையை கூட்டிகிட்டு ஒரு பையன் வர்றேன். இங்கிட்டு போய் பள்ளத்தில் விழுந்தா அந்த 60 பேரும் க்ளோஸ் ஆகிடுவேன். சரி அப்போ என்ன செய்வீங்க? இந்த சைக்கிளை ஒருவனை ஏற்றுவான். சேர்த்த வேண்டியது வழி இல்லை. இந்த 60 காப்பாற்றி 60 பேர் உயிர் தேவையா, இந்த 2 பேர் உயிர் தேவையா? 2 பேரை கொண்டு தான் 60 பேர் காப்பாற்றலாம். ஒரே தர்மபுரவா இருப்பியா அவ்வளோ. சரி அது என்ன தேடி வந்தியா? நான் பிடிக்க வந்திருக்கேன். எதை பிடிக்க நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியல, நீங்கள் பிடிக்கிறது உங்களுக்கு. மான் பிடிக்க வந்திருக்கையா? மான் வேட்டைக்காரேனா? எங்கே நான் உட்காந்துருக்க ஒரு 10 பேர் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க மானம் பிடிக்க வந்தேன். இப்போ நான் பொய்யா சொல்கிறேன். இந்த சாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ எதுக்கு வந்து நினைக்கிறீங்க நீங்கள்? அடையாங்க உங்களை யாருன்னு தெரியும். சரி என்னக்கா பார்த்து பத்திரமா போங்க கல்லில். ஆமாம் உங்களை யாருன்னு தெரியும். சரி என்ன யாருன்னு தெரியும். சரி நம்ம திட்டினாலும் திட்டுவோம்னு சொல்லிக்கிறாம அந்த அக்காலை முன்ன விட்டு 3 பேர் ஊருக்கு பிறாக வருங்க. அது சரி. ஆமாம் நம்ம 2 பேரும் பக்கா பொம்பளை வரைக்கும் தெரியும். ஆமாங்க. என்ன கேட்குற? இப்போ பொம்பளை தேடி வராமல் அப்புறம் என்ன இதையா தேடி வந்தியா? மாப்பிள்ள 2 பிள்ளை இருக்கு. சரி நீங்கள் எனக்கு அத்தை மையம் தெரியும். மாப்பிள்ள ஒன்று என் தங்கச்சி பிளாட் சொல்ல மாதிரி, தங்கச்சி இன்னொன்று என்ன சுட்டம் போடுற உங்கள் தங்கச்சி முட்டை பப்ஸ் மாதிரி. அடடே ஒன்று பழப்பழம் ஒன்று பப்ஸா? ஆமாம். சரி நல்லா இருக்குங்க. 2 இன்னைக்கு நம்ம 2 பேரும் முகத்தில் யார் முகத்தில் முடிச்சோம் தெரியல. நாய் பொட்டை நாய் இருக்கு பாருங்க.
இதை உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் பணம் கொட்ட பின்னாடி கிடக்கு சூம்பி எடுத்துறீங்க. போது வாடுங்க, விடுங்க, தாக்கல் விடுங்க. போவா போங்க. எது வந்து அப்படி சமைக்கிறேன்? எது வந்தாலும் அமுக்குங்க, தெண்டை கட்டிக்கிறோம். போகுது பாரதி வேகமா தை வருவா. இன்ஜின் இப்பதான் ஷார்ட் ஆகுது. கங்கை நதி கோதுமையே காவேரி வெற்றிலையே சிங்களத்து தேயிலையே சிவபுரி புகையிலையே உங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே அன்பு பொங்க வரும் புதுத்தமுது இன்ப நிலையே பொங்க வரும் புதுத்தமுது இன்ப நிலையே உங்கு நாட்டு கரும்பே தங்கச்சிலையே தங்கச்சிலையே பொங்கி வரும் புதுத்தமுது இன்ப நிலையே. சேலத்து கலா புருஷன் மாம்பழமே திண்டுக்கல் மலைப்பழமே பாலக்காட்டு அம்மாவும் பாலக்காட்டு என்ன அம்மா பாலக்காட்டுக்கிற? எந்த ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பியா. ஆமா மாப்பிள்ள. கேரளாவில் பாலக்காட்டுக்கு வச்சியா? பாலக்காட்டு நேந்திரமே பன்ருட்டி பழப்பழமே உங்கு நாட்டு செங்கரும்பே வரும் நாட்டு செங்கரும்பே அன்பு பொங்க வரும் பெண்ணை 10 நாள் இவளல்லவோ பெண் பாலக்காட்டு அவன் தம்பிக்கிட்டு கிளிக்க எறிகிறேன். பாலக்காட்டு அழகா இருக்கிறாள். யாருங்க அந்த அதற்கிட்டே அந்த புள்ள மூக்கையும் ஓம்பிட்ட மூக்கையும் பாரு பொட்டப்பா இருக்கா? ஆமா அது உன் தங்கச்சி வள்ளி இல்ல தங்கச்சியா? செல்லமே கட்டி பிடிச்சி சப்புன்னு ஒரு முத்தம் கொடு. இதோட உன் சம்பளம் பூரா காலி. போ கொடு கொடு, அதாவது மிச்சமா இருக்கட்டும் கொடு. என் தங்கச்சி கூப்பிடா. அம்மா வாடா அடாய் ஜிலுக்கு 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 செவ்வந்தி அரா 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 கல்லூட்டி எரிடா மண்டு. ஆமாடா வேகல வந்து எரிடா என்ன மாதிரி. ஆத்தில காத்தடிச்சா அலையோடும் ஆத்தில காத்தடிச்சா அலமோதும் குத்தி பேர்றா பேர்றா.
எங்க கிடக்குதா? அந்த சேர் இருக்காரு ஆமா. இந்த வரிசையா 4 சேர் போட்டு அந்த 4 சேர்க்கிட்ட வெள்ளையா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கா ஆமா. அங்கே வரிச்சு அங்க போயிருச்சா? அடி சும்மா இல்லை தை மாதம் பேக்க தூக்குனது இன்னமும் அண்ணே என்ன உன் சிசிய பிள்ளையா? நம்ம குரு குருவா? அவர் மைக்கேல் ஜாக்சனுக்கோட தம்பி. அப்படியா? அவர் சரி, கால் வலிக்க போது கொஞ்ச நேரம் உட்காந்துக்கங்க. உட்காருங்க பாட்டு முடிஞ்சிருச்சு. ரத்தப்பள்ளி கொடுக்குறதா அந்த காலுக்கிட்ட கிடக்க ஒரு கல்லு எடுத்துக்கிட்டு எறிங்க மண்டை. கல்ல விட்டு தானே மேடை புது மேடப்பா. எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய? எதுக்கு கூப்பிட்டீங்க? கலைஞன்டா. அண்ணே இல்லனே, சாதாரண ஆளுகள் அந்த ஆட்டம் வராது. நாடி நரம்பு ரத்தம் சதையிலெல்லாம் ஊறி போன ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த வாசிப்பு வாசிச்சோன்னே அந்த ஆட்டம் வரும். அதே மைக்கேல் ஜாக்சன் தம்பி. சரி அண்ணே, எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு ஒரு பெரிய காண்டாம இருக்கு. ஐயோ எப்படி தெரியுது உனக்கு? தங்கச்சி நம்ம இடத்துக்கு இது வந்திருக்காரா? எது? நப்பாட்டினா இல்லடா, நப்பாட்டினா அது ஒரு மிட்டாய்டா. சூப்பரியா, இதே நல்லா தின்று பரவலையா நப்பாட்டி. இருக்கட்டேன். மானை பிடிக்க வந்திருக்காருமா. மானை பிடிக்க வந்திருக்காரா? தேடி வந்த மானை நீங்க பாத்தீங்களா? இல்ல, ஏமா நீங்க பாத்தீங்களா? அப்ப வந்தவர்கிட்ட இல்லன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஆம்பளை சொல்லி இந்த உலகத்துல ஒருத்த கூட கேக்குறாங்க. பொம்பளை மட்டும் லேசா சொல்லிட்டு மருந்த குடிச்சு கூட செத்துறேன். அங்கே முழங்கு உங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அது கழுவஞ்சங்கா இருக்கும் போல. உன்னை விட்டா நீ சிரிப்பு காமிச்சுக்கிட்டே இருப்ப. நீ உள்ள போய் கவலைப்பாரு. அப்புறம் வந்தவருக்கு மரியாதை இல்லாம போயிடும். என்ன அதுகளே பேசி அதுகளே சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. என் இதயங்கணிந்த ரசிக பெருமக்களே, யார் இருக்காங்க? மலை கொழுந்தன்பட்டி கிராமத்தை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஏனே? அன்பு ரசிகர்கள், நீங்கள் கொடுத்த அன்பளிப்பும் என் சோப்பு நிறைந்து விட்டது. நீங்கள் சிரித்த சிரிப்பும் இந்த மேடை புறம் அரங்கம்புறம் சில்லறையாக சிதறி கிடக்கிறோம். ஒவ்வொரு கரகோசையும் இந்த இருப்பா ஒருப்பா மாடுங்க பொம்பளை வேணாமா பேசாம இருப்பா கொஞ்ச நேரம். நீங்கள் கைதட்டிய ஒவ்வொரு கரகோசை தட்டும் இந்த தூண்கள் புறம் வெடித்து சிதறி கொண்டு இருக்கிறது. நாளைக்கு ஒரு கொத்தனாரை வச்சு இதை புறம் பூசணும்டா. சரி, எங்க ஏதா எங்க 2 பேரும் ஊருக்கு போறீங்களாக்கா? யாரு போறான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. போயிட்டோனே. இப்ப நான் என்ன சொல்ல வரட்ட? 5 மணிக்கு நாடகம் முடிச்சிடணும். மணி 5:30. 5 மணிக்கு நாடகம் முடிச்சிட்டு போவோம். வாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பரப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினாள். ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சிட குற்றமற்ற குலக்கொடியே. சத்தம் அவ்வளவு மெதுவா. நான் யார்? என்னடா சொல்ற? உனக்கு மானா கூட பிடிச்சிட்ட. என்ன தையாக்கலாம். முத வைக்கும் போதே காக்கூடத்துல தண்ணி வச்சு ஒரு 10 பேர் பவுடர் அளிக்கணும், 5-6 பேர். ஒரு குடம் தண்ணி மட்டும் கொண்டு வந்துருங்க. என்னத்தான் இங்க நிக்கிற யாராவது இறக்கப்பட்டு ஒரு குடம் தண்ணி. அம்மால வாங்க. சாப்பிட வீட்டு இங்கதான் இருக்குது, போய் வாங்கிட்டு வரியா? இல்ல, அந்த அக்கா பழமா பேசி 2 பேரும் மயக்கப்பட்டு படுத்துட்டாங்க. இந்தாங்க இந்த இங்கிட்ட வாங்க. அப்பே தண்ணி மட்டும் வரும். அண்ணப்பா இறக்கப்பட்டாரியா? அந்த அக்காரை கொடுத்து விடு. இந்த அக்காரை கொடுங்க, வாங்கிட்டு அவங்க கொடுங்க. ஒரு குடம் மட்டும் போதும். உங்களுக்கு நான் என்றைக்குமே செத்தாலும் மறக்க மாட்டேன். போங்க, நல்லா இருப்பீங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த அக்கா பேர் வைப்பா. கற்பமாகணும்ல. போடாகிட்டு. குறிஞ்சிட கொற்றம் பெற்ற குலக்கொடியே, நான் யார், எங்கிருந்து வந்திர ஐயப்பாடு உள்ளத்தை சொல்லலாம். ஐயப்பாட்டை நீக்க பொருட்டு என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். ஆய கலைகள் போல
ஆறுமுடன் கற்றிப்பின் வேட்டையாட விருப்பம். ஆ. என்னடா வேட்டையாடுவன் போல் சேட்டை செய்வது நீ விடாது. சேட்டை செய்யற வயசா அது? கருதில் கொள்ளதான் மூடன் கணக்கறிந்து பேசாதான் கசட முதுமொழி கொப்ப வீரத்தின் வெளியிடம் வேகத்தின் இருப்பிடம். ஆமா, இதோ உங்க தந்தை நம்பிமணி வேடத்தை பார்த்தீங்களா? இந்த கூலையுமே மெச்சுகிறது. ஆமா, உண்மைதான். அதை பார்த்த வெளிமலை அங்கே வாழ்ந்து விடாங்கள். ஆ. காலை எழுந்து என் தாயந்தை பணிந்து அவளை ஆசி பெற்று அங்கிருந்து புறப்பட்ட வில்லோடு அம்போடு வேட்டையாடி வெளிப்போம். எங்க வில்லுங்க அம்பு மட்டும் இருக்கு? உண்மை பேசுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல வில்லோட அம்போடு வந்தேன்றீங்களே, வில்லு எங்க காணோம்? அதாம்மா உண்மை பேசுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அம்பு நீ பொய்யா பேசுனா உனக்கு தெரியுமா? துரு குடிச்சு. சரி, என் கண்ணுக்கு தெரியல, நான் பொய் பேசுறேன், என் கண்ணுக்கு தெரியல. அப்ப உங்க கண்ணுக்கு தெரியுதா வில்லு? இங்க நம்ம ரெண்டு தான் நிக்கிறேன். தெரியல, எனக்கு தெரியல. தெரியலையா? எப்படிங்க? அவங்க நமக்கு ரெண்டு பேரும் நிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் நிக்கிறோமா? அப்ப நீங்களே எந்திரிச்சு போயிருங்க. நான் ஆந்திர காலை எந்திரிச்சு போவாது. இந்த புள்ள சொன்னா எந்திரிங்க. ஏய் நண்பா, எந்திரிங்க, கிளம்புங்க. அவரு நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கான்னு சொல்றாரு. காட்டுக்குள்ள இருக்கிறோமா, நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் இல்லைங்கிறாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம எந்திரிச்சு போங்க. அம்மா எந்திரிச்சு போ சொல்லல. ஏப்பாடே அப்போ போயிருவாடா. அதுக்காக ரொம்ப இது பண்ணாதீங்கப்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னா போறாடா, ஜாமான் எடுத்துட்டு போடுவேன். எங்கிருந்து வந்து ஐயப்பாடு உள்ளத்து சொல்லலாம். சரி, அவன் ஐயப்பாடு நீக்க பொருட்டு என்னை நானு ஐயாவு கையில வில்லு இருக்கிறது தெரியுதா சாமி? தெரியுதா பத்தியா? இது வந்து அம்புடா. அம்பு கைக்கு தெரியுதா? வில்லு தெரியுதா? எங்க வில்லு இருக்கியா? உண்மை பேச வேணும் தெரியுது. அப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்போ வில்லு அம்பு மட்டும் தானே கையில வச்சிருக்காரு. வில்லு இருக்கா? அம்மா வில்லு மறைச்சு வச்சிருக்கம்மா. பத்தியா? அவருக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. இதெல்லாம் நமக்கு எதிர்பதமா பேசுற. அப்போ நீங்க சொல்லுங்க, அப்ப வில்லு கையில இருக்கா இல்லையா? இல்ல, வேற ஒரு ஓட்டு நமக்கு உள்ளது இருக்கு. வேற யாராவது ஆத்தா கையில வில்லு இருக்கிறது தெரியுதா? என்னக்கா சிரிக்கிற? யார் உண்மை பேசுறாங்க? பொய் பேசுறவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை நான் பொய் பேசுறதாவே இருக்கட்டும், உங்க கண்ணுக்குலாம் அப்ப தெரியுதா கையில வில்லு வச்சிருக்குது? இருக்கா? இந்த பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சரி, வில்லு அம்பை எடுத்துட்டு வந்தீங்க. அடுத்து நடந்தது என்ன? அங்கிருந்து பார்த்தேன் அழகிய மேடு. சரி, அருகிருக்கும் புல்மேடு. அம்மேட்டில் எழிலோடு விளையாடு பெண்மானை கண்டேன். எலியோட விளையாடுற? எலியோட இல்லம்மா, எழிலோடு. எழிலோடு? எழில் எழில் எழில். நல்ல நாக்கு போடுறீங்க. என்னங்க? பரவாயில்லையே, மடிச்சு போடுறீங்க. பரவாயில்ல. எழிலோடு விளையாடு பெண்மானை கண்டேன். கண்ட வாத்தியார் சுப்ரதம் சொல்லி கொடுத்தாரா? கண்ட மாத்திரத்தில். வாத்தியார் யாரு உங்களுக்கு? வாத்தியார் சொல்லி கொடுக்காம இது நடக்குமா? குருவுள்ளா கட்ட வித்த இல்லைங்க. அதாவது தமிழ் இலக்கண ரீதியா சில வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? அதாவது லா வரிசையிலே லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க இல்லையா? லகரம்னா எந்த லா போடணும்? லா. அதான் எந்த லா போடணும்? இந்த லா போடணும். எந்த லா போடணும்? இந்த லா. இந்த லானா எப்படி? லா. லகரம்னா எந்த லா போடணும்னு கேட்குறேன். சரி, இதில் தான் பொண்ணு சொல்லுவேன். எழுதி காமிக்கும், எழுதி பேனா வச்சுக்கியா, பேப்பர் வச்சுக்கியா? அட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. இந்த வர லா தான் போடணும். லா வாழைப்பழத்துக்கு வந்து பார்த்தீங்களா? அந்த லா போடணும். வாழை வாழை அது சிறப்பு லகரம். லாங்கிறதுக்கு நான் கேட்கறது லகரத்துக்கு என்ன லா போடணும்? லகரத்து குண்டுலா வரும். குண்டுலா அப்படி சொல்லுங்க. சிறப்பு லகரத்துக்கு அதான் அந்த லா சொல்லிட்டேன் முதல்ல. லா லா ஏம்மா இல்லைங்க, இருங்க 3 லா இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே நாக்கு நல்லா போடுறீங்களே அப்படின்னீங்களே, அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ லா 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 3 லா இருக்குல்ல, நாக்கு ஒழுங்கா போடுறியா இல்லையா? என்னங்க? அதான் நீங்கள் சரியா போடல, அதனால தான் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கு. அதனால தான் நீ என்ன இப்போ குண்டுலா சொல்கிறீங்கல்ல, குண்டுலா போடுறதுக்கு எந்த இடத்துல நாக்க போடணும் சொல்லுங்க பாப்பா. பாத்தியெல்லாம் நாக்கு போடுறது புள்ள இல்லை சொல்லுங்க. குண்டுலா போடுறது கொஞ்சம் முனியில் போடணும். அப்புறம் பொதுலா போடுறதுக்கு கொஞ்சம் உள்ள மடிச்சு, அப்புறம் சிறப்புலா போடுறதுக்கு அதை விட உள்ள மடிச்சு, அப்படி போட்டால் லா லா லா. இந்த 3 லாவும் சேர்ந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்பா. 3 லா ஒரு வார்த்தைக்குள்ள இந்த 3 லாவுமே வந்துடும். சொல்லுங்க பாப்பா. எங்க நீ சொல்லு பாப்போம். ஏங்க உங்ககிட்ட கேட்ட திருப்பி என்கிட்ட கேட்க இல்லம்மா, என்னிட்ட கேட்டுக்க. நான் நீ சொல்லணும், உன் வாழை வார்த்தை பண்ண கேட்க நினைக்கிறேன். சொல்லுவேன். இப்போ தெரியாது. தெரியாது சொல்லு. இப்போ நாக்கு போடுறது மட்டும் தெரியுமோ? நாக்கு போற உனக்கு தான் தெரியும் சொன்னீனா? இப்போ நீங்க தான் சொல்றீங்களே, நீ சிறப்பா பேச. நாக்கு நல்லா போடுறீங்க அப்படின்னா யாரு சொல்லுவாங்க? இல்ல நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருனால நல்லா பேசுறாங்கன்னு சொல்ல முடியும்?
நல்லா நல்ல பேச- பேச்சாளியா இருந்தா இவங்க நல்லா பேசுறாங்கன்னு சொல்ல முடியும். நல்லா பாடுறீங்க, அம்மா. நல்ல ராகத்தோட தாளத்தோட ஸ்துதியோட சேர்ந்து பாடுறீங்க அப்படின்னு யாருனால சொல்ல முடியும்? நல்லா பாடுறவங்கனால தான் சொல்ல முடியும் நல்லா பாடுறீங்க அப்படின்னு. ஒண்ணு தெரியுமா? இப்ப நீங்க என்னைய பார்த்து நல்ல நாக்கு போடுறீங்களே அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க நல்ல நாக்கு போடுறவரா இருக்கணும். அதனால என்னைய பார்த்து நீங்க சொல்லணும் அம்மா இல்லையானே? என்ன சாப்பிடுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் கேக்குறேன். சாப்பிடுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், ருசி பார்க்கவும் தெரியும். சமைக்க தெரியுமா? தெரியாது. அது மாதிரி சாப்பிட்ற ஊரா ருசியா இருக்குன்னு சொல்றதுனால சமைக்க தெரியுமா அர்த்தமா? கேட்குறவன்கிட்ட இல்ல எதுக்கு இப்ப இந்த உதாரணம்? இல்லம்மா, நீ நல்லா நாக்கு போட்டவங்களுக்கு தான் நாக்கு வரும் இல்ல இல்ல சொல்றீங்க. எதுக்கு இந்த உதாரணம்னு கேக்குறேன். நல்லா நாக்கு போட தெரிஞ்சவங்களுக்கு தான் நாக்கு வரும்னு சொல்றீங்க, அதனால சொல்றேன். இல்ல எதுக்கு இந்த உதாரணம்னு கேக்குறேன். சாப்பாட்டுக்கு இதுக்கு என்ன சமயம்? ருசி பார்ப்பதுங்கிறது வேற, சமைக்கிறதுங்கிறது வேற. ஆமா, என்ன அதே மாதிரி நாக்கு போடுறதுங்கிறது வேற, நாக்கு போட வைக்கிறதுங்கிறது வேற. ஓஹோ. இப்ப என்னை நாக்கு போட தெரிஞ்சவன் தான் நாக்கு போட நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அனுகூலமா இருக்கணும்னு சொல்லலாம். உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, மொத்த எழுத்துக்கள் 247. இந்த 247 எழுத்துக்களையும் போட்டு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க தெரியுமா? ஆமா, எந்த கோவில்? தஞ்சை பெரிய கோவில் கட்டிருக்காங்க. எதுக்கு 247 எழுத்துக்கள்னா என்ன கணக்கு இதுல? கணக்கு படம் இருக்குமா? பொழுது விடிஞ்சிருச்சு, கிழக்கு வெளுத்துருச்சு. நீங்க பொழுது கேள்வி விடிவதை பத்தி நீங்க அதை நீங்க சொல்ல வேணாம். என்ன பொழுது விடிஞ்சாலும் சரி, என்ன அதில் யார் நாடத்தை முடிங்க என்னப்பா இவ்வளோ நேரம் நடத்திக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்குற ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? உயிரெழுத்து 12. இதைத்தான் இருக்கிறாள் லட்சக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காள். அது சரி. அப்புறம் என்ன? ஆமா, இதெல்லாம் கேட்குறிய, கேட்டு என்ன செய்ய போற? பரிசை எழுத போறியா இல்லை படிக்க போறியா? என் பரீட்சை எழுதுறவங்க தான் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, பொது வினா கேட்டு பரிசை எழுத கூட தெரியணும். நீ பரிசை எழுத போறியா? தெரியல எனக்கு. எழுதலையா? தெரியாது இல்ல. அப்ப சொல்லு, அப்ப கேளு, எழுத கேட்க. பரீட்சை எழுத போறவங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. பரீட்சை எழுத போகாம வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. அவசியம் இல்ல. இப்ப வாசிக்கிற மட்டும் தான் வாத்தி எடுத்து வச்சிருக்கேன். வாசிக்காத வாத்தியம் தேவையா? தேவையில்லையில. ஏன் வாத்தியத்துக்கு உதவாதவங்க அந்த இசையை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கத்துக்க கூடாதா? இசையை தெரிஞ்சுக்கிறது வேற, வாத்தியம் தேவை வாங்கி வைக்கலாமா? எப்படிங்க? வாத்தியத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாமா? கீழே உட்காந்து பார்க்குறாங்க, சரி, நாடகம் பார்க்குறாங்க. பார்க்குற ஒருத்தருக்கு பெட்டி வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. சரி. இப்போ மணிகண்டன் கேட்குறாங்க, எங்க இந்த மாதிரி எனக்கு பெட்டி வாசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு கற்றுத்தரீங்களான்னு கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பெட்டி வாசிக்க கற்றுக் கொடுங்களேன், எனக்கு ஒரு ஆசையாக இருக்குன்னு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு? வாங்க தாராளமாக வாங்க, உங்களுக்கு இசையை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு இது தெரியுமா, பாடலாம் நல்லா பாடுவீங்களா அப்படின்னு கேட்பேன். ஒருவேளை எதுவுமே எனக்கு தெரியல, நீங்கள் தாங்க எல்லாம் எனக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். அப்படின்னா நான் தான் சொல்லி தரணும். இந்த அதுக்காக நீ உட்காந்து நாடகம் பார்க்குற ஆளு உனக்கு எதுக்கியா பெட்டி வாசிக்கிற வேலைன்னு கேட்பீங்களா? அது கேட்கக்கூடாது. தன்னை தேடி வர்றவங்களுக்கு பிடிக்கிறது விருப்பம் அப்படின்னா உதவி செய்யணும், அதுக்கு உண்டான வேலை. சரி இந்தாப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தரேன், ஆமாம், உனக்கு முடிஞ்சா அதை முயற்சி பண்ணி நீ கற்றுக்க அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அது மாதிரி இவங்க தான் அதை பண்ணணும், அவங்க தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. சரி, யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம், தெரியுமா? அப்படியா? யாரும் இதெல்லாம் கற்றுக்கலாமா? சரி, கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்? இது எந்த இதுலேயும் சேர்த்து வராது இவ்வளோ இருக்குது. இல்லைம்மா, இப்போ கற்றுக்கிட்டா அது மிருதங்கம் கற்றுக்கிட்டா மிருதங்கம் வாசிக்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்போ வேடுவர்ன்ற வேஷம் போட்டு வந்து நிற்கிறிய, எதுக்கு நிற்கிறிய? நான் உன்னை பிடிக்க வந்திருக்கேன், அதனால நிற்கிறேன். உன்னை பிடிக்க வந்திருக்கேன். எந்த ஒன்று? நான் தேடி வந்த உடனே, நான் தேடி வந்த உடனே. தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சரி. ஒரு எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் மாறிடும். சரி, இல்லையா? ஆமா. இப்போ ஒன்றை பிடிக்க வந்தேன்னு சொன்னீங்கல்ல, ஓங்கிற எழுத்துக்கு என்ன சிறப்பு, ஊ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன சிறப்பு? ஊ என்றால் உன்னை, ஓ என்றால் ஒன்னை. அதை நான் கேட்கல. ஓங்கிற எழுத்து போட்டால் ஒன்றையும் குறிக்கும், ஊங்கிற எழுத்து போட்டால் அது என்னையை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓங்கிற எழுத்துக்கும் ஊ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்குறேன். ஊ போட்டு ஆரம்பிச்சோம்னா அது பிள்ளையார் சொல்லி, ஓ அது போட்டால் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அது அடங்கியிருக்கு. அதனால ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் என்ன? ஓம் என்ற பிரணவம்னா ஓம்னா உலகமே அதில் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். சரி, உங்ககிட்ட பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் அதாவது பாரு, அது உண்மைதான். ஏன்னா ஒரு அறிவாளி கிட்ட பேசணும், அது பேசினாதான் அந்த பேச்சுக்கு சிறப்பாக இருக்கு. அதனால தான் சொன்னாங்க, நற்றாமரை கையத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுறுதல். ஒரு படித்த அறிவாளியும் பேசினாதான் அந்த பேச்சுக்கள்ல பல கருத்துக்கள் வெளிப்படும். உண்மை.
ஒரு அறிவாளி ஒரு முட்டாளும் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அறிவாளி ஒரு முட்டாள் என்ன சரிங்களா? தானே ஆ? ஒரு அறிவாளியும் முட்டாள் பேசுறது தெரியாதானே? எப்படிங்க? எதுவுமே புலப்படாதானே? ஆமா. இப்ப யார் அறிவாளின்னு சொல்றீங்க? உங்களை அறிவாளிங்கிறீங்களா? இப்ப நீ அறிவாளி நீ சொல்றீங்க. இப்ப பேசின வரைக்கும் தெரியுமில யார் அறிவாளின்னு. சரி. நான் கேட்ட விஷயம் ஏதாவது ஒண்ணுக்காவது நீங்க பதில் சொன்னீங்களா? அம்மா 1க்கு 2க்குலாம் இல்ல. அது எதுக்கு? அது எதுக்கு வந்தவர் யாரு? தேவை? அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை கேட்டு நீங்க என்ன பரிச்சை எழுத போறீங்களா அம்மா அப்படின்னு கேட்டீங்களே. வந்தது யாரு? அவர் வரலாறு என்ன? அவர் கூறுகிற வார்த்தையில் குறை இருக்கிறதா? அவர் பேசுகின்ற வார்த்தையில் பெற்ற இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். குறிப்பறியணுமா? என்ன இது நீங்க இது யதார்த்தமா சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களா இல்ல தெரிஞ்சே சொன்னீங்களா அந்த வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இனிமே அப்பேற்பட்ட வார்த்தையை வேற யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. குறிப்பறியணுமாடி? இருங்க, இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அநாகரிகமற்ற வார்த்தை. எது? என்ன சொன்னீங்க பார்த்தீங்களா, நல்ல நாக்கு பொடி எவ்வளோ இருக்கு அப்படின்னு. என்ன அது வந்து அநாகரிகமான வார்த்தை. அது நீங்க இந்த வேஷம் போட்டுக்கிட்டு சொல்லக்கூடாது. அம்மா என்ன நீ நாக்கு போட்டு தப்பா நினைக்க கூடாது. நாக்குனா நாக்கை விளைச்சி தமிழை உச்சரிக்கணும்னா நாக்கு விளைச்சாலும் பேசணும். அதைத்தான் நான் சொன்னேன். அது சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல. நான் அதைத்தான் சொன்னேன். நீ நினைக்க பேசாம இரியா அப்படின்னு சொன்னா தப்பு. பேசாம இரு அப்படின்னு சொன்னா அது வார்த்தை. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்றது வார்த்தை தான். பேசாம மயிருமாங்கிறது வேற, பேசாம இருமாங்கிறது வேற. அதைத்தான் சொல்றேங்க. சொல்ற விதம் தானே இருக்குது. அப்படி இல்ல. இப்ப தமிழை நல்லா சுத்தமா பேசுறீங்களே அப்படின்னா அது வார்த்தை அழகா இருக்கும். அதை விட்டு நீங்க சொன்ன மாதிரி சொன்னோம்னா அது அநாகரிகமான வார்த்தையா இருக்கும்ல. அப்படி நினைச்சது தப்பு. என்னதுங்க? அநாகரிகமா நினைச்சது தப்பு. அநாகரிகம் இல்லாத இப்ப ஏதோ அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. அதெல்லாம் வேணாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் கிடையாது. பொட்டலா இருக்கு யாரும் கிடையாது. ஒரு 4 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னையா வள்ளிக்கிட்ட ஒரு வேடுவர் அநாகரிகமான வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த வள்ளி பொண்ணு பேசாமல் தலையாட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக இவ்வளோ விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்படி இல்லைம்மா, எதா இருந்தாலும் பார்க்குற கண்ணோட்டத்துல இருந்தா இருக்கு, பேசுகிற கண்ணோட்டத்துல இருந்தா இருக்கு. மானுக்கு அடையாளம் இருக்கா? என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? சொல்லுங்க அப்போ. அடையாளம்னா அடையாளம். முன்னழகு என்ன, பின்னழகு என்ன, உடையழகு என்ன? சுத்தியே அப்படித்தான் போல இருக்கு. வளர்ப்பு சரியில்லை வீட்டில். நடையழகு என்ன? கட்டழகும் மெட்டழகும் விட்டழகலா நிக்குதடி கட்டழகு கண்மணியன்னு. விட்டையழகா? விட்டழகா விட்டு அகலா நிக்குதுமா. நாடையெல்லாம் கேட்குது. சொல்லுங்க.
ஒரு மன தேடி வந்தேன். அப்புறம் உன்னைத்தான் தேடி வந்தேன். அப்படியா? ஆமா அண்ணே, ஆசை கொண்டே நம்முதமே ஆசை கொண்டே நமுதமே ஆடும் தெய்வமே ஆசை கொண்டே நமுதமே அதைந்து வரும் அருவி இழைவான அதில் வரும் அருவி இழைவான அலைகள் எல்லாம் அதற்கு தாளம் போட திருநடனும் நீயாட ஆனந்த திருநடனும் நீயாட அந்த அற்புத காட்சியில் என் மனம் எழுந்தாட ஆசை கொண்டே நமுதமே இடக்கடை புன்னகையில் என் மனம் எழுந்தாட இருவிழியில் சூரிய சந்திர ஒளியாட இடக்கடை புன்னகையில் என் மனம் எழுந்தாட இருவிழியில் சூரிய சந்திர ஒளியாட அடற்பத தாமரைகள் பதிந்தாட அடற்பத தாமரைகள் பதிந்தாட அந்த இன்பச் சுவையுள் நான் வாட நீ ஆட ஆசை கொண்டே நமுதமே ஆடும் தெய்வமே ஆசை கொண்டே அமுதமே 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 அண்ணே, வா. என்னடாச்சு தானே, எடா சண்டாலமே ஒரு பிள்ளை ஏடா சண்டாலமே ஒரு பொட்டு இல்லை சரிப்பா சரிப்பா சரி அண்ணே, சாமியை வணங்கிடுவோமா? முருகனை வேண்டுமா வேமா வேண்டுமா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலும் முரசொலிக்கு வரிசங்கம் என்றாங்கே ஒளி இசைக்கு. மத்தளம் மேலும் முரசொலிக்கு வரிசங்கம் என்றாங்கே ஒளி இசைக்கு. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தளம் நான் பெற்ற கனவு அந்த கண்டேன் கனவுகள் நனவாக உறவு தானாய் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடினேன் தோழி, தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. பள்ளி வர வேண்டும் சுவாமி. உன்னை ஆட்கொள்ளும் பட்சத்தில் வேலனாகவும் பின் வேலனாகவும் வந்தவன் நானே. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன். உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானா சமேத சுப்பிரமணியம் அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும் சுவாமி. நான் வள்ளி பேர் என்ன? உன் விருப்பம் போல் தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமாக இன்று முதல் இந்த கோழைத்தூர் உள்ளவரெல்லாம் தேவையான வழி என்று விடுத்து
வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணிய கட்டும் கெட்டிமணம் கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஜனத்தொகை உலகளவாழ வேணும். வட்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும். இங்கே வள்ளிக்கு அன்பளிப்பு கொடுத்த பெருமை செத்த அருமை அண்ணா அவர்களுக்கு வள்ளியின் சார்பாக நன்றி நன்றிகள். இதுவரை எங்கள் நாடகத்தை மிகவும் சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு மிகவும் அன்பாடுபட்டு கண்டுகளித்த அன்பு ரசிகர்களுக்கு நன்றி. எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த ஸ்ரீ அம்மன் ஒளிபுரி நிலையத்தர் அவர்களுக்கும் நன்றி. எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடகத்தில் பதிவு செய்து கொண்டிருந்த விஎஸ்கே வள்ளி யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த பூசாரி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அருமையப்பா பெரியசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறும் ஆமாம் அன்பு நாடக நடிகர்கள் அத்தனை பேர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.